ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அசர் ஸ்பீக்ஸ். இப்போ நம்ம தலை தோனி விளையாண்டு பார்த்துருப்போங்க, விராட் கோலி விளையாண்டு பார்த்துருப்போம். இங்கிட்ட வந்தால் ஃபுட்பாலில் யார் இருக்கிறார், ரொனால்டோ இருக்கிறாரு, மெஸ்ஸி இருக்கிறாரு, இவங்களாம் விளையாண்டு பார்த்துருப்போம். ஆனால் முதல் முறையாக நீங்கள் எப்படின்னு தெரியலங்க, நான் முதல் முறையாக ஒரு நாட்டோட பிரசிடென்ட்டு அவரோட சந்தோஷத்துக்காக சின்ன புள்ள மாதிரி நம்ம சின்ன பசங்க கூடலாம் விளையாடுவோம்ல, அந்த மாதிரி இவர் உலக நாடுகள் கூட உலக நாட்டு எக்கனாமியோட விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாருங்க. இவர் பாட்டுக்கு திடீர்னு ஒரு டாக்ஸை போடுவாராம், திடீர்னு டாக்ஸ் எடுப்பாராம். ஐயய்யய்யா, மனுஷன் என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்காருன்னு தெரில. இது நான் சொல்லலை, இந்த மாதிரி அமெரிக்கா மக்களும் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இவருக்கு எதுக்கு தான்ப்பா ஓட்டை போட்டோன்னு வந்துச்சு, அவங்கள யோசிக்கிற மாதிரி இப்போ விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாரு. என்ன விளையாட்டு விளையாண்டாரு, இப்போ என்ன நடக்குது, அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் இந்த மாதிரி நாட்டோட பிரசிடென்ட் விளையாடுற விளையாட்டையும் நாங்கள் ஒரு கண்டென்ட்டாக மேக் பண்ணி நம்ம சேனலில் நான் டெய்லி அப்லோட் பண்ணுவேன். அதை நீங்கள் ஒரு 10 நிமிஷத்தில் ஷார்ட்டாக நம்ம நோட்டிஃபிகேஷன் மூலியமாக அந்த வீடியோ வந்துச்சுன்னா டக்குன்னு பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வீடியோவாக, புரியுதுங்களா? அதுக்கு தான் நான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பண்ணிட்டீங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரில. ஆனால் ஒரு விஷயங்க, நான் என்ன நினச்சேன்னா, இந்த சேனலில் பிளேலிஸ்ட் போடுவோம். இந்த மிஸ்ட்ரி சேனல்ஸ், மிஸ்ட்ரி ரிலேட்டட் கண்டென்ட்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு பிளேலிஸ்ட்டை போடுவோம். இந்த மாதிரி பாலிடிக்ஸ் கண்டென்ட்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு பிளேலிஸ்ட் போடுவோம். இது மாதிரி தனித்தனியாக பிளேலிஸ்ட் போடுவோம்னு நினச்சிருந்தேங்க. ஆனால் தலைவர் டொனால்டு ட்ரம்ப்புக்கே தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டை போடணும்னு எனக்கு தோணுது. ஏன்னா இந்த மனுஷன் டெய்லி எதனா ஒன்று டக்குன்னு எதனா ஒரு நியூஸை கொண்டு வந்துக்கிட்டே இருக்காரு. எதனா ஒரு கண்டென்ட்டுக்கு வந்துடுறாரு, மாட்டிக்கிறாரு. கண்டென்ட்டுக்கு பஞ்சமே இல்லாமல் இருக்குது. டொனால்ட் ட்ரம்ப் மூலியமாக தான். போங்க, என்னமோ வீடியோ போடணும்னு நினச்சேன், ஆனால் இந்த வீடியோ போட்டிருக்கிறேன், பார்ப்போம். இப்போ கண்டென்ட்குள்ளே வருவோம். கண்டென்ட் என்னன்னா, மனுஷன் இப்போ ரீசண்டாக டாக்ஸ் எக்கச்சக்கமாக எல்லா நாட்டு மேலேயும் போட்டு வச்சுருந்தாரு. இதனால எல்லா நாட்டு மக்களும் சரி, எல்லா நாடும் சரி, எல்லா நாட்டோட எக்கனாமியும் சரி, ஷேர் மார்க்கெட்டு, இந்தியாவோட ஷேர் மார்க்கெட்டும் சரி, எல்லாம் சரியான சரிவு. இவர் போட்ட டாக்ஸ்னால பெரிய பெரிய கம்பெனிலாம் பீதியில் பிடிக்கிட்டு போயிட்டாங்க. அது ஒன்று. அதுக்கப்புறம் அங்கே உள்ள நாட்டு மக்களை யோசிக்கிற மாதிரி இங்கே வாழணுமா வாழக்கூடாதா அப்படின்னு யோசிக்கிற விதமாக அவரு இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் என்னன்னா, நம்ம ஆளுங்க இங்கே வேலை பார்க்குறாங்கல்ல, நம்ம அமெரிக்காவில் போய் நம்மளுக்கெல்லாம் இங்கே வேலை இருக்குமா, இல்லை அமுச்சு விட்ருவாங்களா, அந்த மாதிரி பீதியை கிளப்பி விட்டாரு. அந்த மாதிரி பயப்பட வச்சுட்டாரு. இப்போ இதெல்லாம் பண்ணிட்டு மனுஷன் சாதாரணமாக நல்ல புள்ள மாதிரி மேடையில் எப்பா ஏதோ உங்கள் மேலெல்லாம் டாக்ஸ் போட்டிருந்தேன், அவ்வளோ பெரிய போர்டு காட்டுனேன், ரைட்டு, ஆனால் இப்போ அந்த டாக்ஸ் எடுத்துடுறேன்ப்பா, ஒரு 90 நாளைக்கு மஜாவாக இருந்துட்டு போங்க, நான் டாக்ஸ் எல்லாம் போடுறதில்ல அப்படின்னு சாதாரணமாங்க. இவர் டாக்ஸ் போடுறதும் டாக்ஸ் எடுக்கிறதும் இவர் என்ன விளையாட்டுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாரா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு? இது நான் கேட்கல, அந்த ஒரு மக்கள் தான் கேட்டுட்டு இருக்காங்க. இவர் எதுக்கையா ஓட்டை போட்டு நாங்கள் உட்கார வச்சோம், என்னையா இப்போ தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் இவர் விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாரு. ஏன்னா இவர் விளையாடுறது சாதாரண அங்கே உள்ள மக்கள் கூட விளையாடலாங்க, இவர் மொத்த உலக நாடு கூட விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாருங்க. இதுலேயும் பல கெட்ட வார்த்தையெல்லாம் மென்ஷன் பண்ணி மனுஷன் மேலே பேசி திட்டிக்கிட்டு இருந்தார். யாரை? மொத்த உலக நாட்டோட லீடர்ஸை. சாதாரண நம்ம ஃப்ரெண்டு கூடலாம் நம்ம பேசிக்குவோம், அந்த மாதிரி உலக நாட்டோட தலைவர்களை அவர் கெட்ட வார்த்தை சொல்லலாம் இங்கே மென்ஷன் பண்ணி கலாய்ச்சிக்கிட்டு இருந்தார். காமெடியாக ஹியூமரோட கலாய்ச்சிக்கிட்டு இருந்தார். அதையும் சொல்கிறேன், என்ன சொன்னார் நான் சொல்கிறேன் போக போக. சரி, இப்போ பாயிண்ட்டுக்கு வருவோம். இப்போ டாக்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டாருங்க மனுஷன், எந்த நாட்டுக்கும் டாக்ஸ் இல்லை. ஆனால் இங்கே தான் இன்னொரு ட்விஸ்ட் இருக்குது, அந்த ட்விஸ்ட்டையும் போக போக நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த டாக்ஸை எதுக்கு எடுத்தார் மனுஷன் எதுக்கு இப்போ 90 நாளைக்கு டாக்ஸ் இல்லைன்னு சொல்லியிருக்காருன்னா, இவர் என்ன நினச்சிக்கிட்டாரு, நாட்டாமை, நான் தாண்டா இந்த உலகத்தோட நாட்டாமை, அமெரிக்கா சொன்னிச்சுன்னா ஒரு சட்டத்தை போட்டுருச்சுன்னா எல்லா நாடுகளும் கேட்பாங்க அப்படின்னு ஒரு எண்ணத்தில் எல்லா மேனுஃபேக்சரும் வெளியில் வச்சுருக்கீங்களே நீங்கள், வா நீ உள்ளவா நீ உள்ளே வருவேன், இந்த மாதிரி ஒரு பிளானோட தான் ஸ்கெட்சோட தான் மனுஷன் இந்த டாக்ஸ் எக்கச்சக்கமாக எல்லாத்துலேயும் தீட்டினார். ஆனால் எல்லாரும் எல்லா நாட்டு தலைவர்களாக இருக்கட்டும், எல்லா நாடுகளாக இருக்கட்டும், முக்கியமாக நம்ம சைனாவாக இருக்கட்டும், எல்லாரும் ரிவர்ட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நீ இப்படி பண்ணுற அது பண்ணுற கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ரிவர்ட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. மனுஷன் பயந்துட்டாப்புல, என்னடா நம்ம போட்டால் சட்டம், நம்ம எதனா சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க, ஆர்டரை போட்டோம்னா இவனும் கேள்வி கேட்காம இருந்தாங்க பயலுக, இப்போ கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டானுங்க நம்மளவே எதிர்த்துன்னு சொல்லி மனுஷன் கொஞ்சம் அள்ளு விட்டுட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது, அங்கே உள்ள வால் ஸ்ட்ரீட்டு, நம்மளுக்கு எப்படி இங்கே ஷேர் மார்க்கெட், அங்கே உள்ள வால் ஸ்ட்ரீட்டு சரியாக அடி வாங்க ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் பார்த்துட்டு மனுஷன் டாக்ஸ் எடுத்துரும் ஒரு பிளானோட, 90 நாளைக்கு உங்களுக்குலாம் டாக்ஸ் இல்லைப்பா, மஜாவாக இருங்கப்பான்னு சாதாரணமாக அவர் சொல்லிட்டு போயிட்டார். இது ஒரு பக்கம்.
ட்விஸ்ட் இருக்குன்னல்ல. என்ன ட்விஸ்ட் தெரியுமா? எல்லாத்து நாட்டு மேலயும் இப்போ வந்து டாக்ஸ் எடுத்துவிட்டாரு மனுஷன். ஆனா, ஒரு நாட்டுக்கு மட்டும் டாக்ஸ் எடுக்கவும் இல்ல, டாக்ஸ வந்து குறைக்கவும் இல்ல. என்ன மேட்டர்னா, எந்த நாட்டுக்குன்னா, அதுதான் சைனாக்கு. ஃபர்ஸ்ட்டு இது வந்து ஒரு சின்ன ஒரு பிரீஃபோட நம்ம பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணாய்ங்க, சைனா ஆளுங்க வந்து ஒரு டாக்ஸ யுஎஸ்ஏ மேல, அமெரிக்கா மேல போட்டு வச்சிருந்தாய்ங்க. அவைங்க வந்து 34% டாக்ஸ் போட்டு வச்சிருந்தாய்ங்க. சைனா அமெரிக்காவோட பொருள் எதா வந்தாலும், அமெரிக்காலேருந்து என்னங்க வருது? இந்த சோயா பீன்ஸ் அதெல்லாம் அங்க விளையுதுல்ல, அதெல்லாம் அங்க தான் இம்போர்ட் பண்றாய்ங்க சைனாக்காரய்ங்க. உன்னோட பொருள் இங்க வரணும்னா 34% எனக்கு டாக்ஸ கட்டணும்னு சொல்லி அவனுங்க போட்டு வச்சிருந்தாய்ங்க. இப்போ வந்து தலைவர் வந்தோனே என்ன பண்ணாரு, ஃபர்ஸ்ட்டு ஒரு 10% இருந்துச்சா, அதுக்கப்புறம் ஒரு 10% இருந்துச்சா, அதுக்கப்புறம் நீ ஏன் மேல டாக்ஸ் போட்டு வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவரு ஒரு 34% ஆட் பண்ணாரு. மொத்தம் 54% நான் டாக்ஸ் போடுறேன். நீ உன் பொருள் இங்க விற்கணும்னா 54% டாக்ஸ்ன்னு ஃபர்ஸ்ட்டு அந்த போர்டெல்லாம் காமிச்சு டாக்ஸ கொண்டு வந்தாரு மனுஷன். எல்லாத்து நாட்டு மேலயும் கொண்டு வரும்போது இவரு சைனா மேலயும் கொண்டு வந்தாரு. இதுதான் இது ஃபர்ஸ்ட்டு டாக்ஸ் அவர் போட்டது. அதுக்கப்புறம் சைனா வந்து முறுக்கிட்டு நின்டாய்ங்க. என்னடா என்ன நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு டாக்ஸா போடுற, யார கேட்டு போடுற அப்படி இப்படின்னு முறுக்கிட்டு நின்னாய்ங்க. அது ஒரு பக்கம். அதனால மனுஷன் டென்ஷன் ஆனோனே ஹர்ட் ஆயிடுச்சு மனுஷனுக்கு. ஹர்ட் ஆனோனே உன் மேல திருப்பி நான் டாக்ஸ ஏத்துறேன். எல்லாத்து நாட்டு மேலயும் இல்ல, உன் நாட்டு மேல மட்டும் ஏத்துறேன்னு சொல்லிட்டு மனுஷன் வந்து 104% டாக்ஸ் ஏத்துனாரு. 54% பிளஸ் ஒரு 50% ஆட் பண்ணி 104% போ உனக்கு டாக்ஸு பொழச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு 104% டாக்ஸ் ஏத்திட்டாரு. ரூ. 100 வாங்கிட்டு இருந்த அரிசி அங்க அதுக்கப்புறம் ரூ. 200 அடுத்த நாளே ரூ. 200 204 சொல்ற விதமா அந்த டாக்ஸ அவரு இன்கிரீஸ் பண்ணி வச்சிருந்தாரு. இது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, சைனாக்காரங்க என்ன 104% என் மேல டாக்ஸ் போடுற? நீ என்ன டானா? நீ மட்டும் தான் டான்னு நெனச்சுக்கிட்டு இருக்க. எப்பா நானும் இருக்கேன்டான்னு சொல்லி இவிங்க என்ன பண்ணாய்ங்க, நம்ம அவர் பேர் என்னங்க? அவர் பேர் வந்து என்னது? ஜின்பங் அவரு. நம்ம தலைவர் அந்த ஒரு பிரசிடென்ட், சைனா பிரசிடென்ட். அவரு வந்து நானும் போடுறேன் உனக்கு டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 84% டாக்ஸ போட்டாரு. டாக்ஸ போட்டப்ப மனுஷன் என்ன பண்ணாரு, அந்த ஒரு பிரசிடென்ட், சைனா பிரசிடென்ட், நம்ம இந்தியாவா இருக்கட்டும், மத்த நாடுகளோடப்பா என் கூட என் கூட சப்போர்ட் பண்ணுங்கப்பா. என்னப்பா இந்த ஆளு பாட்டுக்கு டாக்ஸ் ஏத்திக்கிட்டே இருக்காரு. நம்ம எல்லாம் சேர்ந்து ஃபைட் பண்ணுவோம் அப்படின்னாங்க. ஆனா கொஞ்சம் முக்காவாசி நாடுங்க வந்து இல்லப்பா அவங்க கூட நான் சேர மாட்டோம். அவன் அடிச்சுப்புடுவான் நம்மள அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஸ்கூல் டைம்லலாம் வெயிட்டான ஆள வந்து ஒருத்தன் வந்து அடிச்சுப்புட்டான், நம்ம ஃப்ரெண்ட் அடிச்சுப்புட்டான் நம்ம கூப்பிடுவாங்கல்ல, ஃப்ரெண்ட கூப்பிடுவாய்ங்க. சில ஃப்ரெண்டு வந்து நொந்துக்குவாய்ங்க. நான் வரலப்பா அவன் அடிச்சுப்புடுவான். அந்த மாரி அடிக்க முடியாது. அவனுங்கள பாதிச்சுக்க முடியாது அமெரிக்காக்காரங்கள அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒதுங்கி போயிட்டாய்ங்க. இவர் வந்து நானா நின்டுக்கிறேன் போடா அப்படின்னு சொல்லிட்டு ராக்கி பாய் மாரி மத்தியில நின்டாய்ங்க. யாரு சைனாக்காரங்க. 84% டாக்ஸ போட்டாய்ங்க. 84% டாக்ஸ போட்டோனே, இப்ப நம்ம தலைவரு டொனால்ட் ட்ரம்ப் எல்லா நாடுக்கும் டாக்ஸ் இல்ல. ஆனா, சைனாக்கு மட்டும் 125% டாக்ஸ். போ! மஜாவா இரு, நீயும் மஜாவா இருன்னு சொல்லிட்டு 125% ஏங்க 125% ஒரு நாட்டுக்கு டாக்ஸா போட்டா என்னங்க பண்றது? ஏங்க இப்ப ஐஃபோனுக்கே திருப்பி வருவோம். ஐஃபோனே இப்போ 200 ரூ. 2,00,000 இருந்துச்சு. ரூ. 1,00,000 ஐஃபோன் ரூ. 2,00,000 ஆச்சு. இப்போ 2,25,000 ஆச்சு. இப்படியே ஏத்திக்கிட்டே இருக்கிறாரு. இது எங்க போய் முடிய போகுதுன்னே தெரியல. ஈகோல தாங்க அடிச்சுக்கிறாய்ங்க 2 பேரும். இந்த புஷ்பா படத்துல புஷ்பாவும் இவரு அல்லு அர்ஜுனும் சரி, அப்புறம் ஃபஹத் ஃபாசிலும் அடிச்சுக்குவாங்கல்ல 2 பேரும். நீ அதுவா? நீ ஃபயரா? அப்படி இப்படின்னு அடிச்சுக்குவாங்கல்ல. அந்த மாரி தான் இவங்க 2 பேரும் நல்லா சண்டை போட்டுக்கிறாய்ங்க. இப்ப என்ன நடக்குதுன்னா, சைனா ஆளுங்க வந்து இந்தியா கிட்டயே கேட்டாய்ங்க. "வா எங்க கூட நில்லுங்க, சண்டை போடுங்க, ஃபைட் பண்ணுங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க" அப்படின்னு. இந்தியால உள்ள இவரு யாரு? பியூஷ். அவரு தானே இந்த எக்ஸ்போர்ட்லாம் பார்த்துக்கிறது. அவரு வந்து என்ன பண்ணிட்டாரு, எதுவுமே சவுண்டே காட்டிக்காம, நம்ம பாட்டுக்கு நம்ம வேலைய பார்த்துப்போம். நம்ம நாட்டு மக்களுக்கும் ஒண்ணு சொன்னாருங்க. அவர் என்ன சொன்னாருன்னா, சைனாலருந்து எந்த ப்ராடக்ட்டையும் நீ இம்போர்ட் பண்ணி இப்ப இந்த புது டாக்ஸ் வந்ததுக்கப்புறம், சைனாலேருந்து எந்த ப்ராடக்ட்டும் நீங்க இம்போர்ட் பண்ணி இந்த சின்ன சின்ன பிசினஸ் ஆளுங்கலாம் இருப்பாங்கல்ல, அத சொல்லாம சொல்றேன் பாருங்க நானு. இந்த சின்ன சின்ன பிசினஸ் ஆளுங்கலாம் இருப்பாங்கல்ல, அவங்கலாம் என்ன பண்ணுவாங்க, இந்த அலிபாபால இருக்கட்டும், மெயினா இந்த அலிபாபா தான். இப்ப வந்து அலிபாபால வந்து ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்குறாங்க. பொருள வாங்கிட்டா சின்ன சின்ன பிசினஸ் ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, இங்கேருந்து எடுக்கிறது ஹோல்சேல்ல டபக்குன்னு இங்கேருந்து அமேசான்ல போட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிடுறது. அந்த மாரி யாரும் பண்ணக்கூடாதுன்னு பியூஷ் சொல்லியிருக்காரு. அந்த மாரி பண்ணக்கூடாது. ஏன்னா, அமெரிக்காக்காரங்க நம்ம மேல ரிவர்ட் ஆயிருவாய்ங்க. சைனா பொருள எதையுமே இங்க நீ இம்போர்ட் பண்ணி ஏன்னா அங்க 125% டாக்ஸு. அத இங்கேருந்து இம்போர்ட் பண்ணிட்டு திருப்பி இங்க வித்தோம்னு வச்சுக்கங்களேன், அது வந்து சைனா பொருள் கிடையாது. இந்தியா பொருளா ஆயி போயிரும். சரிங்களா? இங்கேருந்து போறனால இந்தியாவிலேருந்து போறனால இந்தியா பொருள் ஆயிரு போயிருமா? இப்போ வந்து அங்க வந்து டாக்ஸ் கம்மி. இந்த இது ஆகக்கூடாது. சைனா பூரா இது வந்து இவருக்கு தெரிஞ்சுச்சுன்னா பிரச்சனை ஆகி போயிரும். யாரும் பண்ணாதீங்க. பண்ணோம்னா நாங்க நடவடிக்கை எடுப்போம். அப்படின்னு சொல்லி இவரு பியூஷ் சொல்ட்டாரு. இப்ப அவரு என்ன சொல்றாருன்னா, நாளைக்கு இந்தியா டெவலப் ஆக போகுது.
மேனுஃபேக்சர் யூனிட் நிறையா வரப்போகுது. ஏன்னா இந்தியா வந்து ஒரு சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிங்க. நிறைய ஐடி கம்பெனிஸ், நிறைய ஐடி ப்ராஜெக்ட்ஸ்லாம் எடுத்து பண்ணுறது. மேனுஃபேக்சர் யூனிட் அவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம ஆளுங்கள்ட்ட இல்லை. சைனா தான் அதில் பெஸ்ட்டு டாப்பில் இருக்கிறது. சரிங்களா? மொத்த உலக நாடுகளுக்கு. இப்போ வந்து மேனுஃபேக்சர் யூனிட்லேயும் நம்ம வந்து இந்தியா டெவலப் ஆகலான்னு சொல்லிட்டு இவங்க பெரிய பெரிய இடத்துல இருக்கிறவங்கலாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால 3 மாதம் இங்கே எப்படியோ டைம் ஒன்று கொடுத்துருக்குறாரு. இப்போ டேக்ஸ் இல்லைன்னு சொல்லி நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட் கொண்டு வரலான்னு சொல்லிட்டு ஐஃபோன் ஆளுங்களும் இங்கே கொண்டு வரலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரில. டெவலப் பண்ணால் ரைட்டு தான். அதுதான் அவரும் சொல்கிறாரு. நம்ம வந்து சண்டை நம்மலாம் யாரையும் பதிச்சக்கூடாதுப்பா. நம்ம உண்டு நம்ம வேலையை உண்டுன்னு இருப்போம் அப்படின்னு இவர் பியூஷ் சொல்கிறாரு. வந்துச்சுன்னா நம்ம நாட்டை டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் இப்போ நிலவரம் இருக்குது. நாட்டோட நிலவரம் இப்படி தான் இருக்குது. ஆனால் மனுஷன் இந்த அளவுக்குலாம் விளையாடக்கூடாதுங்க. இவர் டாக்ஸை போடுவாராம் எடுப்பாராம், போடுவாராம் எடுப்பாராம். இது என்ன நடக்குதுன்னு தெரில. இந்த அதான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் அமெரிக்க நாட்டு மக்களே இப்போ யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எதுக்கு இவரை உட்கார வச்சோம், எதுக்கு நம்ம ஓட்டை போட்டோன்னு. நானும் அதான் கேட்குறேன். எதுக்கு இவரை ஓட்டை போட்டு உட்கார வைக்கணும். இப்போ வந்து பதறுன்னு பதறிக்கிட்டு இருக்கணும். என்ன ஒன்றுமே புரியல. ஆனால் இதில் யாருக்கு அடி வாங்குதோ அடி வாங்கலையோ நம்ம எலான் மஸ்க்கு சரியான அடி காத்துக்கிட்டு இருக்குது. என்ன அடி காத்துக்கிட்டு இருக்குன்னா, மனுஷன் ராக்கெட் தயாரிக்கிறதா இருக்கட்டும், இல்லை டெஸ்லா கார் கம்பெனி அதுக்கு பார்ட்ஸ் தயாரிக்கிறதா இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும், எல்லாமே சைனால இருந்தாங்க பண்ணிட்டு இருக்காரு மனுஷன். இன்னொன்று என்னன்னா, சைனாவுக்கு மேனுஃபேக்சர் யூனிட் இவர் வைக்கும் போது எலான் மஸ்க்கு சைனா ஆளுங்க என்ன பண்ணாங்கன்னா, எல்லா நாட்டிலையும் இது வச்சுருப்பாங்க இந்த ரூல்ஸு. 100 இது ஒரு 10% 5% ஓனர்ஷிப் வந்து அந்த நாட்டு ஆளுங்களே யாராச்சும் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க. ஏன்னா வெளிநாட்டு கம்பெனியில் அமெரிக்கா கம்பெனியில் இது கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன் அமெரிக்கா, மேனுஃபேக்சர் யூனிட் மட்டும் இங்கே. அதனால இவருக்கு மட்டும் யாருக்கு நம்ம தலைவருக்கு எலான் மஸ்க்கு மட்டும் ஸ்பெஷல் ஆஃபர். என்ன ஆஃபர்னா, இவர் வந்து 100% ஓனர்ஷிப் இவர்கிட்டே வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஸ்பெஷல் ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. இப்போ என்ன பண்ண போகிறாங்க ஒன்றுமே புரியல. இப்போ இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. இதில் எலான் மஸ்க்கு சரியான அடி விழுக போகுது. ஏன்னா அவர் இம்போர்ட் பண்ணால் அதோட ரேட் அதிகரிச்சிரும் அமெரிக்காவில். இப்போ என்ன பண்ண போகிறாரு அவர், இங்கே டெஸ்லா வந்து இங்கேவா ஆரம்பிக்க முடியும் இந்தியாவில். அதனால என்ன பண்ண போகிறான்னு தெரில. நான் எதுக்கு இவரை மென்ஷன் பண்ணுறேன்னா, ஏன்னா இந்த மனுஷன் தாங்க பாவம் இவர் வரணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டார். வந்த உடனே அது என்னது சுனிதா வில்லியம்ஸ் அவங்கள போய் ரெஸ்கியூ பண்ணார். இது புஷ் பண்ணி ஒரு கம்பெனியை மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டாரு. அது ஒரு பக்கம். ப்ளஸ் இவருக்காண்டி ரொம்ப கஷ்டப்பட்டாருங்க. ஆனால் பாவம் மனுஷன். ஒரு இன்டர்வியூல கூட சொல்லியிருப்பாரு. கேட்பாங்க இவரை வந்து எலான் மஸ்கை. என்ன மஸ்க் வந்து கவர்மெண்ட்டுக்கு இனிமேல் வேலை பார்ப்பாரா அப்படிங்கிறதுக்கு, மஸ்கா அவனுக்கு பல வேலை இருக்குப்பா. அவன் வேலையை பார்க்க போவான். இது ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு மட்டும் தான் வந்துருக்கான் மஸ்க்கு அப்படின்னு நம்ம தலைவர் டொனால்டு ட்ரம்ப் கூட ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பார். ப்ரெஸ்ஸுக்கிட்ட சொல்லியிருப்பார். அந்த மாதிரி இவர் தான் கஷ்டப்பட்டார். இப்போ இவருக்கே திருப்பி ஆப்பு. அப்புறம் இன்னொரு விஷயங்க, அந்த கெட்ட வார்த்தை சொல்லி மென்ஷன் பண்ணாருன்னு சொன்னேன்ல, இந்த நம்ம லீடர்னா மொத்த உலக நாடு லீடர்ஸை என்ன தெரியுமா சொன்னார் அவரு? லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்ல வேண்டியது தான் இது. ஆனால் எனக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருந்துச்சு. சரி இருந்தாலும் சொல்லிடுவோம். உங்களுக்கு தெரிஞ்சுட்டு போகுது. இந்த மாதிரியே ஒரு பிரசிடென்ட் பேசுவாரான்னு உங்களுக்கு தெரியணும்ல. என்ன சொன்னார்னா, வேர்ல்டு லீடர்ஸ் ஆர் ட்ரையிங் டு கிஸ் மை டேஷ். டேஷ்னா என்னன்னா, டிஎல்ல ஃபஸ்ட்டு தூக்கிட்டு லாஸ்ட்டில் வந்து என்ன வருது ஹெச் வருதா, ஹெச்சை தூக்கிடுங்க. நடுவில் வர வார்த்தை தான். அதை வந்து தே ஆர் ட்ரைங் டு கிஸ் மை டேஷ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காரு. யாரங்க மென்ஷன் பண்ணியிருக்காரு? மொத்த உலக நாட்டு தலைவர்கள் மென்ஷன் பண்ணியிருக்காருங்க. இவருக்கு இவர் எப்படிங்க இந்த மாதிரிலாம் பேசலாம்? யாருமே ஒன்றும் இது பகச்சிக்காம இருக்காங்க. முறுக்கிட்டு நின்றதை நம்ம தலைவன் இவரு மட்டும்தான். யாரு? ஜி ஜின்பிங் எனக்கு தெரில அவர் பேரை. நான் அவரை கலாய்க்கல. ஒரு பேர் எனக்கு உச்சரிக்க வர மாட்டேங்குது. இப்போ தான் ஒரு பேரை நான் கூகுள் பண்ணி பார்த்தேன். அந்த மாதிரி என்ன நடக்குதுன்னே தெரில. இந்தியாவுக்கு இதில் லாபம் இருந்தால் ஓகே. ஏன்னா நம்ம நாடும் முன்னேறினோம். ஆனால் அது டக்குன்னு நடக்கிறது கஷ்டம் தான். லாஸ்ட் வீடியோ சொன்ன மாதிரி தான் இப்பயும் அதை தான் சொல்கிறேன். டக்குன்னு நடக்கிறது கஷ்டம் தான். ஏன்னா அந்தளவுக்கு மேனுஃபேக்சரிங் யூனிட் டக்குன்னு ஓப்பன் பண்ணி டக்குன்னு ஆளுகளை எடுத்து பண்ண முடியாது, கஷ்டம் தான். ஏதாச்சும் மிராக்கல் பண்ணாங்கன்னா நம்ம ஆளுங்க டக்குன்னு பேப்பரெல்லாம் பாஸ் பண்ணிவிட்டு எதுவும் கண்ணு காணாமல் டக்குன்னு மேனுஃபேக்சரிங் யூனிட்டை போட்டு ஆரம்பிச்சு விட்டாங்கன்னா ஓகே. இல்லாட்டி கஷ்டம் தான். பார்ப்போம், பொறுத்து வந்து பார்ப்போம். நான் ஏன் இந்த வீடியோ வந்து இது வந்து ஆக்சுவலாங்க என்ன மேட்டர்னா, 2 நாளைக்கு முன்னாடி இந்த வீடியோ வர வேண்டியதுங்க. 2 நாளைக்கு முன்னாடி தலைவர் சொல்லிட்டாரு. இந்த 90 டேஸுக்கு உங்களுக்கு இது கிடையாது, டாக்ஸு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு. 2 நாளைக்கு முன்னாடியே போடலாம் தான் இருந்தேன். மேட்ரு என்னன்னா, திருப்பி ஒரு 2 நாள் கழிச்சு மனுஷன் தூங்கி எந்திரிச்சிட்டு வந்து திருப்பி எதனா ஒரு நியூஸை போட்டாருன்னா 2யும் சேர்த்து ஒன்றா போட்டுருவோம். தனித்தனியாக எதுக்கு போட்டுக்கிறது? நம்ம வியூவர்ஸ் கம்மியாக தான் இருக்கிறாங்க. டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறாங்க. எதுக்கு அவங்கள இது பண்ணிக்கிறது, வேஸ்ட் பண்ணுறது, அவங்க வியூஸை வந்து வேஸ்ட் பண்ணுறது? ஒரே கண்டென்ட்டாக போட்டுருவோம் தான் நினச்சி வச்சுருந்தேன். ஆனால் எதுவுமே நல்ல விதமாக தலைவர் வந்து எந்த சேஞ்சஸ் இப்போ 2 நாளாக கொண்டு வரல. சரி போட்டுருவோம் சொல்லிட்டு தான் இப்போ அப்லோட் பண்ணுறேன். அவ்வளோதாங்க வீடியோ, அவ்வளோதான் கண்டென்ட்டு. நாளைக்கு வேறு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் டில் தென்
பாய். சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கங்க சேனலை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் டக்குன்னு டெய்லி நம்ம கண்டென்ட்டு போடுறதுக்கு நம்மளுக்கு ஒரு பூஸ்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன். பூஸ்ட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ் இஸ் த சீக்ரெட் ஆஃப் அவர் சேனல் எனர்ஜி. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் டக்குன்னு வரும் உங்களுக்கு. சரி, டேக் கேர். பாய்.